ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்த்து நெறைய பொண்ணுங்க பெருசா ஒரு கியூல நின்னுட்டு இருப்பாங்க. எதுக்குடா இவ்ளோ பெரிய கியூல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுவும் ஒரு பொண்ணுங்களாவே நின்னுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, செக்ரட்டரிக்காக தான் இப்ப வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆள் செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஹீரோவோட கம்பெனி. அதுவும் பெரிய கம்பெனி. இந்த கம்பெனில வேலை கிடைச்சா அப்படி இருக்கும். ஸோ அதனாலேயே நெறைய பொண்ணுங்க வந்து பார்டர் மாடர்னா நின்னுட்டு இருப்பாங்க. இடையில ஹீரோயின் வேற வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ப்ரே பண்ணிட்டு அவங்க கோவிலுக்குலாம் போயிட்டு வரும்போது ஒரு குட்டி கலர்ல அங்க வந்து ப்ரே பண்ணிட்டு வரும்போது ஒரு கீ செயின் மாரி இருக்கும்ல, அந்த மாரி ஒரு கீ செயின் வாங்கிப்பாங்க. அதாவது அது ரெட் கலர்ல இருக்கும். அதையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதாவது பிரேயர்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த வேலை எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொருத்தரா உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க நிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இப்ப சொல்லிடுவாங்க, "இங்க எங்க பாஸுக்கு வந்து ரெட் கலரே ஆகாது. ஸோ ரெட் கலர்ல ஏதாவது திங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அத அவங்க வந்துட்டு நீங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலோ, இல்ல ரெட் கலரா ஏதாவது ஒரு திங்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருந்தாலோ, அவங்க வந்து உள்ள முடியாது. இன்டர்வியூக்கு போக முடியாதுன்னு" சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஹேண்ட்பேக்ல ரெட் கலர் வச்சிருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஹேண்ட்பேக்க மட்டும் வெளிய வச்சுட்டு, "இப்ப நான் உள்ள போலாமான்னு?" கேட்கும்போது, சரின்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததா ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு எதுவுமே ரெட் கலர்ல போட்டிருக்காது. நான் உள்ள போலான்னு சொல்லும்போது, அவங்க விடமாட்டாங்க. "ஏன் என்ன விடமாட்றீங்க? நான் ஒண்ணும் ரெட் கலர்ல எதுவுமே போடலையே" அப்படின்னு சொல்லும்போது, "லிப்ஸ்டிக் ரெட் கலர்ல போட்டிருக்கீங்கன்னுவாங்க." அட பாவிங்களா! லிப்ஸ்டிக் இல்லாம ஒரு பொண்ணால இருக்க முடியுமா? அதனால என்ன உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாரி சொல்லவும், முடியவே முடியாது. உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை வேணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்க லிப்ஸ்டிக்க வந்து ரிமூவ் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க நடைய கட்டுங்க அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த பொண்ணு சரி ஓகே நான் லிப்ஸ்டிக்க தொடச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா லிப்ஸ்டிக்க தொடச்சிட்டு இப்ப அது உள்ள போயிடும். அடுத்ததா இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்ப இத எப்புட்றா வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின பார்த்தோம்னா, உள்ள ஒரு இது மாரி போட்டிருப்பாங்க. ஒரு கர்ச்சீஃப் மாரி அதாவது என்ன சொல்றது, அந்த டை மாரி ஒண்ணு கட்டியிருப்பாங்கல்ல, அது வந்து ரெட் கலர்ல இருக்கும். அது போக அவங்க கோவிலுக்கு போயிட்டு இப்ப ரெட் கலர்ல ஒரு பொம்மை வேற கையில ரெடியா வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்க இருக்க இன்னொரு ஆள் என்ன சொல்வாருன்னா, எங்க பாஸ்க்கு வந்து ரெட் கலரே சுத்தமா பிடிக்காது. ரெட் கலர் உள்ள எந்த திங்ஸுமே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவர் அப்படிதான் அப்படின்ற மாரி சொல்லவும், இது என்ன ரொம்ப ஓவரா இருக்கு. இன்டர்வியூக்கு வந்தா இன்டர்வியூ மட்டும் எடுக்கணும். கலர் அவனுக்கு பிடிக்கலன்னா இப்படிலாம் வேற பண்ணுவாய்ங்களா? அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் மனசுக்குள்ள திட்டுவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கோவிலுக்கு போய் இத வேற வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட அவங்க டை மாரி ஒண்ணு கட்டியிருக்காங்கல்ல, அத கழட்டிடுவாங்க. அந்த பொம்மைய வந்து ஹேண்ட் பேக்குக்குள்ள மறைச்சு வச்சுருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இப்போ ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோவ காட்டுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரூம்க்குள்ள இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர்ல ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ட்ட என்ன கேட்பாருன்னா, "என்னப்பா பகல் நேரத்திலேயே வந்து எல்லாத்தையும் ரூம் ஃபுல்லா இருட்டாக்கி வச்சிருக்க. கரண்ட்ட மிச்சப்படுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, "பாஸ் கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்க. உங்களுக்கு ரெட் கலர் ஆகாதுல்ல. அதனால தான் இந்த கண்ணாடிய வந்து புதுசா நாங்க செஞ்சிருக்கோம். இந்த கண்ணாடியிலருந்து ரெட் கலர் வந்து தெரியாது. திடீர்னு ஏதாவது ரெட் கலர் வந்தா கூட உங்க கண்ணுக்கு அது வந்து தெரியாத மாதிரி தான் இந்த கண்ணாடிய வந்து நாங்க மேக் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்பவே சூப்பரான கண்ணாடி." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கும், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய கழட்டி பார்ப்பாரு. எதுவுமே ரெட் கலர்ல இருக்காது. எல்லாம் கிரீன் கலர், ஒயிட் கலர் அந்த மாரி கலர்ஸா தான் இருக்கும். அப்பாடா நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருந்துட்டே இருப்பாரு. இப்ப அடுத்து என்ன ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹீரோக்கு வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால பத்திரிக்கையிலேருந்து ஆள் வருவாங்களா, அவங்க கேட்குற கேள்விக்கு எடக்கு மடக்காவே ஹீரோ பதில் சொல்வாரு. "நீங்க எதுக்காக இந்த பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டா, சம்பாரிக்கிறதுக்கு தான்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப இதா பூசி மழுக்கி சொல்லுவாங்கல்ல, "நான் வந்து சர்வீஸ் பண்றதுக்காக, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை குடுக்கறதுக்காக, இது ஒரு இதுக்காக, அதுக்காகன்னு" சொல்லுவாங்க. ஆனா இவர் என்னமோ சம்பாதிக்கிறதுக்கான இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிற லேடிக்கு வந்து ஒரு மாதிரியாவே இருக்கும். அதே மாதிரி நெறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ட எதுக்காக நீங்க தயாரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதுக்கும் ஏதோ நச்சு நச்சுன்னு ஒரு மாரியா நாட்டியாவே பதில் சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லிட்டே இருக்கிறத பார்க்கும்போதே இவருக்கு ஒரு மாரி இருக்கும். இதுக்கு மேல எனக்கு வந்து பதில் சொல்ல டைம் இல்ல. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேகமா எந்திரிச்சுருவாரு. உடனே அவங்க பேட்டி கேட்க வந்தாங்களா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "உங்கள பத்தி புரளிலாம் வந்து கிளம்புதே. நீங்க வந்து யாரோ உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க. அத பத்திலாம் நான் கேட்கணும்னு நெனச்சேன். எதுக்குமே இந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு பக்கம் நொந்து போய் நின்னுட்டு இருப்பாங்க. பார்த்தோம்னா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேருக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா வரும்போது வெளிய பார்த்தோம்னா, வெளிய ஒரு பெரிய பிக்சர் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதாவது அதில வந்துட்டு அனிமேலாம் இருக்குல்ல, அந்த மாரிலாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அத பார்த்தோனே நல்லா இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களும் வந்துட்டு இந்த மாரி அனிமே வந்து எடுத்து நல்லபடியா அதாவது அந்த அனிமேக்கு டிராயிங் பண்றாங்கல்ல, அந்த மாரி தான் ஹீரோயின் வந்து அத பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் இந்த மாதிரி நல்லா சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்து அந்த பிக்சர்ல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் கீழ பார்ப்பாங்க. அத பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாரி அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வரைஞ்சாங்கல்ல பிக்சர். அந்த பிக்சர இன்னும் பப்ளிஷ் பண்ணவே இல்ல. அது யார் மூலியமோ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்படின்னோன அவங்களால தாங்கவே முடியல. இது உருவானது என்கிட்ட தான் உருவானது. ஆனா எப்படி இது வேற யாரோ பேர் போட்டு இங்க எப்படி இந்த பிக்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்ம கோவமா இருக்கும்.
அதுவும் பார்த்தீங்கன்னா, இவரு தான் வந்து அந்த பிக்சர வந்து வரைஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரோட ஹீரோ கிட்ட வேலை பார்க்குற இன்னொரு ஆள் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட பேர குடுத்து, இந்த பிக்சர நான் தான் வரைஞ்சேன்ற மாரி சொல்லி தான் வேலையே வாங்கியிருப்பாரு. அது தெரிஞ்சோனே ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். உடனே வந்துட்டு, இப்ப அடுத்த இன்டர்வியூ வந்து இவரு தான் எடுக்குறாருன்னோனே நேரா அவர்கிட்ட வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட அவருக்கு வந்து பொறுமையே இருக்காது. செம்ம கோவமா இருக்கும். அந்த பேர் போட்டிருந்ததுல அந்த பிக்சர்ல அந்த பேர் உள்ளவங்க யாருன்னு கேட்கும்போது, அந்த பிளாக் ஷர்ட் போட்டவர் நான் தான் அப்படின்ற மாரி சொல்லவும், இந்த பிக்சர நீங்க தான் வரைஞ்சீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா நான் தான் வரைஞ்சேன். என்னோட பேஷனே அதுதான் அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் செம்மையா கோவமா பேசுவாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது? இவள வெளிய அனுப்புங்க அப்படின்னு உடனே ஹீரோயின் கோவமா கத்த ஆரம்பிச்சுருவாங்க. நான் வரைஞ்சத எனக்கே தெரியாம திருடி எடுத்துக்கிட்டு நீங்க வரைஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்படி பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். செக்யூரிட்டி நீ எதுக்கு இப்ப செக்யூரிட்டிய கூப்பிடுறீங்க? நான் போறதா இருந்தா நான் போறேன். ஆனா என்னோட உழைப்ப நீங்க திருடிட்டீங்க. இதுக்கான நீங்க பதில் சொல்லியே தீரணும். நான் வந்து உங்கள ஆக்ஷன் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமா கத்திட்டே இருப்பாங்க. இவர் உடனே என்ன பண்ணுவாரு, செக்யூரிட்டிய கூப்பிட்டு அவங்கள அழகா தூக்கி வெளிய போடுங்க அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா, சும்மா எதுக்கு போகணும்னு ஹீரோயின கூட்டு போவாங்க. எதுக்காக இப்ப என் கையெல்லாம் புடிக்கிறீங்க? கையெல்லாம் விடுங்க. நானே என்னால வெளிய போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளிய வந்துருவாங்க. ஹீரோயினுக்கு கோவம் அடங்காது. நான் அவங்களோட பாஸ பார்த்தாகணும். அவங்க கிட்ட நான் வந்து ஜட்ஜ்மென்ட் கேட்டாகணும் அப்படின்ற மாரி அவங்க கோவப்படுவாங்க. நீங்க அவங்களலாம் பார்க்க முடியாது. உங்கள உள்ள விட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிலாம் சொல்லிடுவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப எப்படியாவது உள்ள போகணும்னு தோணும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதே ட்ரெஸ்ஸ தான் போட்டிருப்பாங்க. திரும்ப போயிட்டு வேற ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு திரும்ப மாறு வேஷத்துல வராங்களாம். திரும்பவும் அவங்க உங்கள உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்காங்கன்னு உடனே, விடமாட்டீங்களா? நான் எப்படி என்னோட நியாயத்த வாங்கணுன்றது எனக்கு தெரியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கோவமா நின்னுட்டே இருப்பாங்க. அப்பதான் கரெக்ட்டா ஹீரோ வருவாரு. அவர் தானே பாஸ் அவர் வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு 4 பேர், இங்கிட்டு 4 பேரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வேக வேகமா எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்துல இருந்தே ஹீரோயின் வந்து பேசுவாங்க. இந்த மாரி உங்ககிட்ட நான் பேசுறேன்ன உடனே அவர் எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரா? அப்ப வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, என்னோட உழைப்ப வந்து திருடுறாங்க. அத நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்ட உடனே, ஏதோ ஒரு பைத்தியம் போல இருக்கு. இஷ்டத்துக்கு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு கண்டுக்கவே மாட்டாரு. இந்த ஹீரோயினுக்கா செம்மையா கோவம் வரும். நான் பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் கண்டுக்காம, நீங்க பாட்டுக்கு என்னோட உழைப்ப ஒருத்தர் திருடிட்டாருன்னு நான் சொல்றேன். எனக்கான நியாயம் என்னன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு போறீங்களே, நீங்கலாம் ஒரு கம்பெனிய நடத்துறதே வந்து தகுதியே இல்ல அப்படின்ற மாரி கோவமா என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரே பண்ணிட்டு ஒரு கீ செயின் உருண்டையா வாங்கிட்டு வந்தாங்கல்ல ரெட் கலர்ல, அத எடுத்து விட்டுருவாங்க பாருங்க. இங்க இருந்துகிட்டு ஹீரோ மண்டையில நேரா கரெக்ட்டா அது போய் ஹீரோவோட கண்ணாடிய உடைச்சு விட்டுரும். அவர் போட்டிருந்த கண்ணாடிய உடைச்சு விட்டு அவ்வளோதான். அவர் ரெட் கலரா பார்த்துருவாரு. ஹீரோக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரெட் கலர பார்த்தா அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. வந்து ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குற டாக்டர், அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டியா ரொம்ப இதா இருக்காங்கல்ல, ஹீரோவ செக்யூர் பண்றாங்க. அந்த 4 பேர தவிர வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. உடனே டக்கு டக்குன்னு ஹீரோ மயக்கம் போட்டாருன்னோனே, எல்லாரும் கொடைய ஓப்பன் பண்ணிருவாங்க. ஹீரோ கீழ விழுந்ததே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவர அப்படியே அழகா தூக்கிட்டு போயிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா அவன் வந்தான், இத தூக்கி அடிச்சோம், அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இவனுங்க எதுக்கு எல்லாம் கொடைய எண்ணெய் வச்சு விரிச்சு நிக்கிறாய்ங்க, அப்படின்ற மாரி ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோவ வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும். இந்த மாரி பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா, உண்மையிலேயே இது வந்து ஹீரோயின் வரைஞ்ச பிக்சர் தான். அவங்களுக்கே தெரியாம இந்த ஆள் வந்துட்டு அவங்களோட உழைப்ப திருடி எப்படியோ திருடி கொண்டு வந்து அவர் வேலைக்கு வந்து சேர்ந்திருப்பாரு. இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க கோவப்படுறாங்க. என்ன ஆச்சு இந்த பொண்ணு ஏன் பிரச்சனை பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லும்போது அதெல்லாம் ஹீரோ அப்ப நம்ப மாட்டாரு. இந்த மாதிரி வேலைன்னா இப்படிதான் யாராவது ஒவ்வொருத்தரும் ஓன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாதாரணமா எடுத்துட்டு அவர் விட்டுருவாரு. ஆனா ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனாலும் எனக்கான நியாயத்தை வாங்காம நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார்ல, உழைப்பை யார் திருடினாரோ அவர்கிட்ட வந்து கோவமா பேசிட்டு வந்திருப்பாங்களா. இப்ப வீட்டுக்கு போனோன்னே ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். கால் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாருன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ யார்கிட்ட மோதுறன்னு தெரியுதான்னு கேட்கும்போது, என்னடா நீ என்ன அவ்வளோ பெரிய இவனா, நீ எல்லாம் என்னோட உழைப்பை திருடி வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு என்னடா நான் மிரட்டல் வேண்டி கிடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இங்க பாரு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு மட்டும் சொல்லு, அடுத்த செகண்டே அது வரும். தேவையில்லாம இதெல்லாம் பண்ணாதனோன்னு, பணம் கொடுத்தா நான் மாறிடுவேனா, இது மாதிரி எத்தனை இதில் உன்னால இது பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிட்டு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோயினும் காலை கட் பண்ணிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இதெல்லாம் கேட்டுருவாங்க. என்னடி இவ்வளோ கோவமா பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசுறேன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வரைஞ்சி வச்சிருந்தது, அதை வந்து திருடிட்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், கேட்டா என்கிட்டயே பேரம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும். நீ ஏன் பெரிய இடத்துலலாம் வந்து தகராறு வச்சுக்கிற, வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு, வரட்டும் நான் சாதாரண ஆளா, அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாம இல்லை, கண்டிப்பா நான் சமாளிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு நான் உங்ககிட்ட மேல கோர்ட்ல கேஸ் போட்டாவது நான் நியாயத்தை வாங்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. அதோட இப்பயே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன், அதுபடி நீ அந்த பாஸை மீட் பண்ணி நீ உண்மையை எடுத்து சொல்லி உன்னோட நியாயத்தை நீ வாங்க முடியும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு அடுத்த மீட்டிங் எங்க இருக்கு, என்ன இது, அவரை எப்படி மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ ஹீரோவை காட்டுவாங்க. அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு பிளைண்ட் டேட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பாரு. சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் அந்த பொண்ணை பத்தி ஒரு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 50க்கும் அதிகமான ப்ரொபோசல் வந்து வந்திருக்கு. அவ படிச்ச காலேஜில் ஒரு பசங்க விடாம எல்லாருமே அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து யாரையுமே திரும்பி பார்க்கல. அவ்வளோ ஒரு நல்ல
பொண்ணு, அவ்ளோ அழகான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த பொண்ண தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்லவும், ஹீரோ வந்து கேட்பாரு. அப்ப அந்த காலேஜ்ல படிக்கிற யாருமே படிக்க வரல. அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுத மட்டும் தான் வந்தாங்கன்னு கேட்கவும், இவருக்கு ஆமா அப்படி கூட சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ டக்குனு என்ன சொல்வாருன்னா, அந்த காலேஜ் வந்து ஒரு பையன் இங்க வந்தா கூட அவனுக்கு வேலையே குடுக்கக்கூடாது. ஏன்னா எவனும் படிக்க வரலல்ல அவனுக்கு வேலையே கிடையாதுன்னு இப்ப அசிஸ்டன்ட்க்கு ஒரு மாரி ஆயிரும். நம்ம என்ன சொல்ல வந்து இவர் என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு அந்த பிளைண்ட் டேட்டுக்காக வந்து உட்கார்ந்திருப்பாரு. இப்ப அந்த பொண்ணு வந்துரும். வந்தோனே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே சிலுத்துக்கிட்டு வருவாங்க. வரும்போது ஹீரோ பாட்டுக்கும் புக்கு படிச்சுட்டு இருப்பாரா, இவங்க வந்தோனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திப்பாங்க. ஓ! நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார சொல்லிடுவாரு. அவங்க ஏதோ புக்கு படிச்சுட்டு இருப்பாங்களா, அப்போ உடனே ஹீரோ புக்கு படிக்கவும் இவங்க பார்த்துருவாங்க. நீங்க புக்ஸ்லாம் நெறையா படிப்பீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா நான் புக்ஸ்லாம் நல்லா படிப்பேன்ட்டு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு ஹீரோ திரும்பிப்பாரு. உடனே இவங்க எந்திரிச்சு வந்து ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துப்பாங்க. உட்காந்துட்டு என்ன மாரி அழகான பொண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற என்ன விஷயம் பிடிக்கும் நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, உடனே ஹீரோ வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்களுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, எனக்கு என் கூட கார்ட்ஸ் விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இது கார்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் இப்ப கார்ட்ஸ வந்து விளையாட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கும்போது, அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அந்த ஹீரோ விளையாடுறாருல்ல, அவரோட கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காகவே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கும். இதுலயே இவ இவ்ளோ சீட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல செம்மையா கோவம் வரும். அந்த புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? என்ன புக்ஸ் படிப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து 1000 வருடங்கள் தனிமையாக வாழ்வது எப்படி அப்படின்ற மாரிலாம் புக் படிச்சுட்டு இருப்பாரு. எது 1000 வருடங்கள் தனிமையா வாழப் போறியா? இதெல்லாம் செட் ஆகாது. நான் அழகா தானே இருக்கேன். நான் இப்படி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது அவன் இந்த மாரி புக் படிக்கிறான்னா, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவும் கண்டுக்கவே மாட்டாரு. அது பாட்டுக்கு வரும். இப்ப அதுவே கோச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு போகும். ஹீரோ சுத்தமா எதுவுமே பேச மாட்டாரு. அவர் பாட்டுக்கும் புக்க படிக்க ஆரம்பிச்சுருவாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அப்படியே இங்க ஏதோ ஹீரோவ பார்க்க அப்பாயின்ட்மென்ட் ஆல்ரெடி வாங்குன மாரி நடிச்சுக்கிட்டு உள்ள வந்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் சொல்லி வச்ச மாரியே அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வராங்கல்ல, அந்த லேடி வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ற கேப்ல என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா இப்ப ஹீரோ ரூம் வந்து தொறந்து எட்டி பார்ப்பாங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்பதான் அந்த பிளைண்ட் டேட்க்கு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிருக்கும். ஸோ அந்த ரூம் வந்து ஓப்பன்ல இருக்கும். வேக வேகமா ஹீரோயின் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தோனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஒரு அயோக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. உன்னை யார் உள்ள விட்டது? நீ வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா பேசுவாரா. அப்ப இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இங்க பாரு இந்த மாதிரி அநியாயமா நீ வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்க. என்னோட உழைப்ப ஒருத்தன் திருடிட்டான்னு சொல்றேன். எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு அறிவில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓவர் கோட்டை கழட்டிட்டு உள்ள ஒரு டீ-ஷர்ட் போட்டிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிக்சர் போட்டிருப்பாங்க. அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டிடுவாங்க. அவ்வளோதான் ஹீரோ. அந்த ரெட் கலரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு மயக்கம் போட்டு உழுவ போவாரு. அப்புறம் என்னாச்சுன்னு ஹீரோயின் அவர் கையை பிடிச்சி நிற்பாங்க பாருங்க. கையை பிடிச்சோன்னா அவர் கண்ணும் ஹீரோயின் கண்ணு நேருக்கு நேராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த மயக்கத்துலேருந்து அப்படியே தெளிஞ்சு வருவார். அவருக்கு இது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாங்க. அதோட திரும்ப அந்த ரெட் கலர் பார்த்து திரும்ப மயக்கத்துக்கு போனவர் ஹீரோயின் கையை பிடிப்பாரு. கையை பிடிச்சி திரும்ப மயக்கம் தெளியும். இதே மாதிரி இருக்கும். இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது இவ்வளோ மேஜிக்கலாக இருக்குது. எனக்கு ரெட் கலரை பார்த்தா இந்நேரம் நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும். ஆனால் இவருக்கு மயக்கம் போட்டு விழுவாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு தெரியாது. எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, ஹீரோவுக்கு ரெட் கலரை பார்த்தா பிடிக்காதுன்னு தான் சொல்லி வச்சிருப்பாங்க. அவருக்கு ஒத்துக்காதுன்னு யாரும் இன்னும் சொல்லல. ஒண்ணுமே புரியாது. என்னது இது இவன் நடிக்கிறானா என்ன பண்றானே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் என்ன பண்ணுவாரு, அவங்களோட ரெட் கலர் ட்ரெஸ்ஸை பார்ப்பாரு. அப்புறம் மயக்கம் வர மாதிரி இருக்கும். கண்ணை பிடிச்சி பார்க்கும்போது கண்ணுக்கு நேராக கண்ணு பார்த்தாலோ இல்லை கையை பிடிச்சாலோ கிட்ட வந்தாலோ அவருக்கு சுத்தமாக மயக்கமே இல்லை. இவருக்கு இவ்வளோ நாளாக இருந்த இந்த ஒரு பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஒரு மேஜிக்கலாக மறையுதே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். உடனே இந்த நேரம் பார்த்து அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல அவர் வந்துருவாரு. வந்தோடனே ஹீரோ நீங்கள் நிற்கிறத பார்த்தோன்னே இதை வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணுன்னு ஃபஸ்ட்டு நினைப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினா இவன் எப்படி உள்ளே வந்தா ஏய் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்க ஹீரோ கையை விட மாட்டாரு. அவளை விடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் இழுத்துக்கிட்டு இருப்பார். இது என்னடா இது நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கே கன்ஃபியூஸாக இருக்கும். இவ எங்கேயும் போகக்கூடாது, இவ எதுக்காக வந்தாலும் இதை சொல்லிட்டு தான் போகணுன்ற மாதிரி அப்புறம் ஹீரோ சமாளிச்சிருவாரு. ஹீரோனுக்கு இப்போ ஒன்றும் புரியாது. சரி நம்மளை பேச அனுமதிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இப்போ உன்னோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக்கல் இருக்குது, அதனால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இவளை கொஞ்சம் பேச விட்டு கீழே இங்கேயே வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இதெல்லாம் ஒரு அனிமே பண்ணுறதா இருந்தேன், அதுக்காக நான் சில ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சிருந்தேன், உங்கள் கம்பெனியில் அதை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. அவனு ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக உனக்கான நியாயம் வந்து கிடைக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கண்ணாடி எடுத்து போடுவாரா, என்கிட்டயும் கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்ணாடி எடுத்து போடுவாங்க. ஏன்னா இவர் போடுற கண்ணாடி வந்து ரெட் கலரை காட்டாத கண்ணாடி, அவங்க போடுறது சும்மா ஸ்டைலுக்கு போடுறதா நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கோவமா பேசிட்டு அங்கேருந்து வேக வேகமாக எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்கள போகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதோட வந்துட்டு இப்போ அந்த அசிஸ்டன்ட் வருவார். என்ன பாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு விசாரிச்சு சொல்லு, அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடு அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ணிக்கிட்டே போவார். என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. இப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது. அதோட இப்போ டாக்டர்கிட்ட வந்து பேசும்போது டாக்டர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்படி டாக்டர் அது இவ்வளோ நாளாக எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, ரெட் கலரை பார்த்தாலே நான் பொத்துன்னு மயங்கி விழுந்துருவேன், ஆனால் அந்த பொண்ணோட பார்த்தா எனக்கு வந்து இல்லைன்னு இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில்
ஆரம்பத்துலேருந்தே இருக்கிற பிரச்சனை தான். ஆனா உனக்கான தீர்வு வந்து அந்த பொண்ணு தான். அவ தான் உனக்கான அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டே அவ தான் மருந்து அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாரா, இப்ப இந்த நேரம் பார்த்து பெரிய மீட்டிங்லாம் நடக்கும். அந்த மீட்டிங்க்குலாம் வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்கலாம் வருவாங்க. ஹீரோவும் அதில கலந்துக்கிற வேண்டியதா இருக்கும். ஹீரோ அதில கலந்துப்பாரு. நெறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பத்தின சிந்தனையாவே இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, சரி அந்த கண்ணாடி போட்டிருக்கார்ல, அந்த கண்ணாடிய கழட்டி லைட்டா ரெட் கலர்ல பார்க்கலான்னு அத கழட்டி ஹீரோயின் இல்லாத டைம்ல ட்ரை பண்ணி பார்ப்பாரு. இது உண்மையிலேயே மேஜிக்கலா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிய லைட்டா கழட்டி ரெட் கலர் லைட்டா பார்ப்பாரு. உடனே அவருக்கு தலைய சுத்த ஆரம்பிச்சுரும். வேண்டாம்ப்பான்ட்டு திரும்ப கண்ணாடிய போட்டுப்பாரு. இப்படியே கண்ணாடிய போட்டே சுத்திட்டு இருக்காரா, டாக்டர் வேற இப்படியே சொல்லிட்டாரு. ஹீரோயின் கிட்ட கிட்ட பார்த்தது கொண்டது அவருக்கு வேற ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இருப்பாரு. என்னன்னே ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு கேட்பாரு. இந்த மீட்டிங்க பத்தி ஏதாவது சொல்லுமான்னா, அந்த மீட்டிங் எல்லாம் முடியா? அந்த பொண்ண பத்தி விசாரிக்க சொன்னனே, அந்த பொண்ணு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாஸ் நீங்க சொன்னதுலேருந்தே அவள நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா அவ லேஸ்பட்டவ இல்ல பாஸ். பார்க்கத்தான் அம்மா அப்பாவி மாரி இருக்கா. ஆனா எவ்வளோ டெரரான பொண்ணு தெரியுமா? யாருக்கும் அடங்க மாட்டா. அவ்வளோ ஒரு அடங்கா பேராடி அப்படி இப்படின்னு சொல்லவும், பரவால்ல விஷயத்த மட்டும் சொல்லுங்கன்ன உடனே, அவள நான் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லுவாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயின் போம்போது வரும்போதெல்லாம் பின்னாடி சைக்கிள்லயே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில இவங்க பார்த்துருவாங்க. திரும்பி பார்க்கும்போது அப்படியே திரும்பி அந்த பக்கம் பார்த்து நிப்பாரா, அடுத்த செகண்டே பார்க்கும்போது ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டே இருப்பாரு. பார்த்தா பின்னாடி நின்னுட்டு இருப்பாங்க அவங்க சைக்கிளுக்கு பின்னாடியே. அத பார்த்தோனே அவர் பயந்து கீழ விழவும், அடுத்த செகண்டே கையில கிடக்கிற கட்டைய வச்சு அந்த சைக்கிள சுக்கு நூறா உடைச்சு விட்டு போயிடுவாங்க. அந்த சைக்கிள அந்த மாரி பண்ணி விட்டு போயிட்டா பாஸ் அவ அப்படின்னு சொல்லுவாரு. அதோட டே டைம்ல ஃபாலோ பண்ணா தான் இப்படி நடக்கிறா. அதனால நைட் டைம்ல ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு பொதுரங்களுக்கு இடையில மறைஞ்சு மறைஞ்சு ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு அந்த ஃபுட்பால் ஒண்ணு கிடக்கும். எட்டி ஒரே உத தான் உதைப்பாங்க. அவ்வளோதான் அவருக்கு. அதோட பாஸ் அவ ரொம்ப மோசமான பொண்ணு. அவள்ட்ட நம்ம வச்சுக்கவே கூடாது. அப்படின்ற மாரி சொல்லும்போது, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அவள பத்தி நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தால அந்த கம்ப்ளைண்ட் பத்தி விசாரிச்சீங்களான்னு கேட்கும்போது, ஆமா பாஸ் அவ சொன்னது உண்மதான். அந்த மாதிரி தான் அவன் வந்து ஏமாத்தியிருக்கான். அந்த பொண்ணு வரைஞ்சது தான் இவன் வந்து ஏமாத்தியிருக்கான்றவன அவன உடனே வேலைய விட்டு தூக்கிருங்க. அப்படின்ற மாரி ஹீரோ டக்குன்னு சொல்லிடுவாரு.